இந்த ஹிந்து மதத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஹிந்து மதத்துல போன இதுல வைதிக மதம் இல்லாத மதங்கள் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பார்த்தோம். என்னென்ன மதங்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். சனாதன தர்மம் அப்படிங்கிறது நம்ம மதம், அதாவது வேதத்தை அடிப்படையாக கொண்ட மதம் சனாதன தர்மம், சனாதன மதம், வைதிக மதம் அப்படியெல்லாம் ஒரு பேர் இருந்திருக்கு ஒரு காலத்துல. இதுக்கு இந்த சனாதன தர்மம், சனாதனம் அப்படின்னா வேத காலத்துல இருந்தே இதுக்கு பேர் இந்த இருக்கிறதால இது என்ன சொல்றாங்கன்னா, இது நிலையான வழி. இதுக்கு தமிழ்ல சொல்ற போது சனாதன தர்மம் அப்படின்னா நிலையான வழி அப்படின்னு அர்த்தம் சொல்ற. இதுக்கு இன்னொரு இது வேதாந்த மதம் அப்படின்னு சொல்வா. இது போன வாரம் நம்ம சொல்ற மாதிரி அப்புறம் இந்த மாதிரி பல மதங்கள் உலகத்துல ஏற்பட 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 இந்த மதத்துக்கு மாத்திரம் ஒரு பேர் வைக்கணுங்கிறதுக்காக இது ஹிந்து மதம் அப்படின்னு பேர் வந்தது. இதுக்கு இந்த இந்து மதங்கிறது 3 பிரிவு. என்னென்ன 3 பிரிவு அப்படின்னா, அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் 3 பிரிவு. இதுல அதாவது உரை எழுதினா, வியாக்கியானங்கள் எழுதினா. யாரால் எழுதினா அப்படின்னா 3 ஆச்சாரியார்கள் எழுதினா. 3 ஆச்சாரியார்கள் யாராருன்னா, ஆதிசங்கரர், மத்வாச்சாரியார், ராமானுஜர் 3 பேர் எழுதினா. அந்த 3 பேர் இதுக்கு வியாக்கியானம் பண்ற போது அவ அதுக்கு இன்டர்பிரேஷன், அதாவது வியாக்கியானங்கள் சொல்ற போது ஒவ்வொரு விதமா பண்ணா. அதனால என்னாவது அதை அவளுடைய வழியை பின்பற்றி வரவா 3 விதமா பிரிஞ்சாத. அதுதான் அது அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம். இதுல இந்த அத்வைதம் அப்படி என்ன சொல்றது அப்படின்னா, அது ஆதிசங்கரர். இந்த பிரம்மசூத்திரத்துக்கு, வியாச மகர்ஷியுடைய பிரம்மசூத்திரத்துக்கு அவர் வியாக்கியானம், அவர் பாஷ்யம் பண்ற போது என்ன சொன்னார்? அவர் உலகம் முழுக்க மாயை, உலகம் முழுக்க பொய் தோற்றம், ஒண்ணுமே கிடையாது, இது பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு. அந்த பிரம்மங்கிறத மாயைங்கிறது மறைக்கிறது. அந்த மாயைங்கிறது என்னன்னா அஜ்ஞானம், இது மறைக்கிறது. இது மறைஞ்சிருக்கிறதுனால ஜீவாத்மாக்களால இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியல. அதனால இந்த அஜ்ஞானங்கிறது இல்லாவிட்டா இந்த ஜீவாத்மாக்கள் பிரம்மத்தோடையே ஒன்றி விடலாம், அதான் ஒன்னா போயிடலாம். ஒன்னா போயிடலாம் அப்படின்னா ரெண்டாவது கிடையாது, அதோட போய் ஒன்னா சேர்ந்துருவா. சித்துங்கிறது பொய், அதாவது சித்துங்கிறது நாம எதில் சொல்ற போது ஜீவாத்மா அப்படிம்போம். சித்துங்கிறது பொய், அச்சித்துங்கிறதும் பொய். அதாவது சித்து அச்சித்து, அதுக்கு அடுத்ததான் ஈஸ்வரன், ஈஸ்வரங்கிறதும் பொய். அதாவது 3 தத்துவங்கள், தத்துவத்திரியம் 3, சித்து அச்சித்து ஈஸ்வரன் 3, இந்த 3 பொய் அப்படி பாவா. அதாவது ஆதிசங்கருடைய அவர் நிர்ணயம் பண்ணது. அவர் என்ன சொல்றார், நிர்குணமாக உள்ள பிரம்மமே சத்தியம் அப்படிங்கிறார். நம்மளது சகுண பிரம்மம், முன்னாடி 2-3 தினம் முன்னாடி சொல்லியிருக்கேன். நம்மளது சகுண பிரம்மம் விசிஷ்டாத்வைதம். அவ நிர்குண பிரம்மங்கிறாத. நிர்குணமா இருக்கிற பிரம்மம் சத்தியம். அத அது மாதிரி தத்துவம், இந்த மாதிரி இதுல இந்த மாதிரி தத்துவ ஞானம் யார் அடைஞ்சுட்டானா அவன் உயிரோட இருக்கிற போதே முக்தி பெற்றவன் ஆகிறான், ஜீவன் முக்தி பெற்று விடுறான் அப்படின்னு சொல்லி அவருடைய வியாக்கியானம். அதுக்கு இது என்ன சொல்றா, அது ஐக்கிய ஞானம் அப்படின்பாவ. அத்வைதத்துல இது ஐக்கிய ஞானம், அதாவது எல்லாம் ஒன்னா போயிடுறது, ஒன்றி போயிடுறது. அதனால ஐக்கிய ஞானம் அப்படிவா. அதனால ஜீவனுக்கு இது வந்துடுச்சுன்னா அது எல்லாமே மறைஞ்சு போய் அந்த ஜீவனே பிரம்மமாக ஆகிறான் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார் அவர். அது அத்வைதம். அப்புறம் துவைதம் அப்படின்னா, துவைதம் அதாவது மத்வாச்சாரியார் செஞ்ச வியாக்கியானம் எப்படின்னா, அவர் ஜீவாத்மா இருக்கு, பரமாத்மா பரபிரம்மம் இருக்கு, ஆக தத்துவங்கள் 2. இந்த தத்துவங்கள் 2ம் தனித்தனிதான். ஜீவாத்மா பரமாத்மாவான நாராயணனுக்கு அடிமை, எப்போதும் அடிமை. 2ம் ஒன்று கிடையாது, அத்வைத மாதிரி ஒன்னா கிடையாது, 2ம் தனிதான். ஜீவாத்மா ஜீவாத்மா தான் அடிமைதான், பகவான் பரமாத்மா நாராயணன் அவர் பரமாத்மா அப்படின்னு அவர் சொல்றார். அவர் சொன்னது 2ம் ஒன்னா சேராது அப்படின்னு அவர் வியாக்கியானம் பண்ணார் மத்வாச்சாரியார். அதனால அதனுடைய அவளை பின்பற்றவாள்லாம் துவைத மதம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கர்நாடகாவில் நிறைய பரவி இருக்கு, அந்த மதங்களை பரவி இருக்கு. இது 2. இதை தவிர 3வது விசிஷ்டாத்வைதம்.
விசிஷ்டாத்வைதம்ங்கிறத கொஞ்சம் விரும்பாம சொல்றேன். இது நம்ம ஆத்மாவுடைய கேமத்துக்கு சாதனம் அப்படின்னு எடுக்கிறாங்க. இது சித்து அச்சித்து ஈஸ்வரன் மூணும் இருக்கு. மூணு பரஸ்பரம் வேறுபட்டதுதான். இந்த பக்தி பக்தி ஞானம் பக்தி ஞானம், அந்த பக்தி ஞானம் தான் மோட்சத்துக்கு காரணமா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாரு. இவர் சொல்லிட்டு போறாரு. இதுல ராமானுஜர் சொல்றது, உடையவர் சொல்றது எப்படின்னா, பிரம்மத்தை மாயை மறைக்க இயலாது, மறைக்க முடியாது. மாயைங்கிறது பிரம்மத்தை, அதாவது பகவானை மறைக்க முடியாது. பிரம்மங்கிறதும் உண்மை, ஜீவாத்மாங்கிறதும் உண்மை, அச்சித்துங்கிறதும் உண்மை. மூணு தத்துவத்திரியம் மூணு உண்மைதான், பொய் கிடையாது அப்படிங்கிறார் அவர். ஜீவனுக்கும் அச்சித்துக்களுக்கும் ஜீவன் அசித்து ரெண்டுமே பகவானுக்கு சரீரம் அப்படிங்கிறார் அவர். பகவான் சரீரி, ஜீவன் ஜீவாத்மா, இந்த அசித்து ரெண்டுமே பகவானுக்கு சரீரம். இந்த மூன்று தத்துவங்கள் சித்து அச்சித்து ஈஸ்வரன் மூணும், இந்த மூணு பகவான மூணும், அதாவது சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்கிற பகவான் நாராயணன், இந்த மூன்று தத்துவங்களும் சரீரி சம்பந்தம் உடையது. சரீரி பகவான், சித்து அச்சித்து ரெண்டும் அவருக்கு உடல் மாதிரி சரீரம் மாதிரி இருக்கு. இது எப்படின்னா, அச்சேதனம் சொல்ற மாதிரி அச்சித்து அச்சேதனம், உயிர் இல்லாத ஜென்மம் இருக்க, அதெல்லாம் ஜீவாத்மாவுக்கு சரீரம், நமக்கு சரீரம். ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் அச்சேதனம் சரீரம். அத போல அச்சேதனமும் ஜீவாத்மாவும் சேர்ந்து பகவானுக்கு சரீரம். சேத்தன அச்சேதன விசேஷணங்களோடு கூடியதே பிரம்மம். சேத்தன அச்சேதன விசேஷணங்கள் இதோட கூடியதுதான் பிரம்மம். பிரம்மங்கிறது ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு மாதிரி இவருடைய வியாக்கியானம் இது. அதனால்தான் சேத்த அச்சேதன விசேஷணங்களோடு கூடிய பிரம்மம் என்கிற நாராயணன் அப்படி சொல்றதுனால்தான் இது விசிஷ்ட அத்வைதம். விசிஷ்ட அத்வைதங்கிறத விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு இது. இந்த பரம்பரை இதனால்தான் ஏற்பட்டது. இந்த சனாதன தர்மம்ங்கிற நம்ம இந்து மதத்துக்கு அத்வைதம், துவைத்தம், விசிஷ்டாத்வைதம்ங்கிற மூணு வேறுபாடுகள் இதனால வந்தது. அவாவால பின்பற்றி இருக்கிறவா மாத்வார்கள் என்றும் ஸ்மார்த்தர்கள் என்றும் வைஷ்ணவர்கள் என்றும் சொல்லப்படுற. இதுதான் முக்கியமான வித்தியாசம். இதுல விசிஷ்டாத்வைதங்கிறது நம்ம சொல்லணும் இல்லையோ, இது விசிஷ்டாத்வைதம்ங்கிறது எப்படின்னா, இது பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதினாரே வியாசர், பிரம்மசூத்திரம் எழுதினாரே வியாசர், அதுக்கு உரை எழுதினாலே. இதுக்கு முன்னாடியே விசிஷ்டாத்வைதம்ங்கிறது வைணவம் அப்படிங்கிறதுல வேதங்கள்ல இருக்குது. வேதங்கள்ல இது இருக்கு, உபனிஷத்துகள்ல இது இருக்கு. இதனுடைய தர்மம் என்ன? விசிஷ்டாத்வைதத்துடைய தர்மம் என்ன? சரணாகதி. இந்த சரணாகதி ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லப்படுறது, பகவத்கீதையில சொல்லப்படுறது, மகாபாரதத்துல சொல்லப்படுறது, இது யட்ச பிரச்சனத்துல சொல்லப்படுறது, பீஷ்ம ஸ்துதியில சொல்லப்படுறது, சகஸ்ரநாமத்துல சொல்லப்படுறது, இது ஸ்ரீமத் பாகவதத்திலும் பாகவதமும் இதுதான் சொல்றது, விஷ்ணு புராணமும் இதுதான் சொல்றது. ஆக விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கிறது இந்த வியாக்கியானம், இது இன்டர்பிரேஷன் வரது ஏற்படுறதுக்கு முன்னாடியே ஆதி காலம் தொட்டு வேத காலம் தொட்டு விசிஷ்டாத்வைதம்ங்கிறது இருக்கு அப்படிங்கிறது தெரியுது இதுலேருந்து. இது ஒரு காலத்துல வட இந்தியாவில் என்ன ஆச்சு, டங்கர், குகதேவர், திரவிடர், ஸ்ரீவத்சாங்கர் இவாளால வட தேசத்துல வட இந்தியாவில இந்த வைணவம் விசிஷ்டாத்வைதங்கிறது ரொம்ப அதாவது பரவி இருந்தது. அதாவது ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடியே வட தேசத்துல வட இந்தியாவில இவாளால இந்த வைணவம் விசிஷ்டாத்வைதம்ங்கிறது பரவி இருந்தது. அப்படி சொல்வாத வைஷ்ணவம் அப்படின்னா விசிஷ்டாத்வைதம் அப்படின்னா இவாளுக்கு விஷ்ணு தான் முழு முதல் கடவுள், நாராயணன் தான் இவாளுக்கு பரதேவதை, முழு முதல் கடவுள் இவர் தான். விஷ்ணு அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்றான்னா, எல்லா பிரபஞ்சங்களிலும் எல்லா உயிர்களிலும் எல்லா பொருள்களிலும் பரவி இருக்கிறவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு விஷ்ணு அப்படிங்கிறதுக்கு. எழுத்து நம்ம எழுத்து எழுதுறோமே, இந்த எழுத்து எப்போ தோன்றிற்றோ அதுக்கு முன்னாடியே இருந்தது வேதங்கள் எழுதா கிளவி அப்படின்பா.
அந்த வேதத்திலேயே மிகவும் பழமையானது ரிக்வேதம். அந்த ரிக்வேதத்துல விஷ்ணுவை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கு. மகாவிஷ்ணுவை பத்தி நிறைய ரிக்வேதத்துல சொல்லப்படுறது ஒண்ணும். அதே மாதிரியே யஜுர்வேதம் சொல்றது, சாம வேதம் சொல்றது, அதர்வண வேதமும் பல இடங்கள்ல சொல்றது மகாவிஷ்ணுவை பத்தி சொல்றது. அதாவது பகவான் நாராயணன் விஷ்ணு இவன் பிரபஞ்சத்தை படைப்பவன், பிரபஞ்சத்தை தாங்குபவன், சத்துவ திருமேனியை உடையவன், அவனை அடைய அவனே வழியாக இருப்பவன், அதற்கு பலனும் அவனே. அவனே சூரியனாக இருந்து ஒளிய கொடுக்கிறான், அவனே மேகமாக இருந்து மழைய கொடுக்கிறான். அவன்தான் யாக யஜ்யங்களுக்கு அவன்தான் தலைவன். யாக யஜ்யங்களுக்கு செய்யறமே, யாக யஜ்யங்களை செய்யறோமோ இல்லையோ, அதுக்குள்ள பலனை கொடுக்கிறவனோ அவன் தான் பகவான் நாராயணன் தான், விஷ்ணு தான். யாக யஜ்யங்கள் யார ஸ்தோத்திரம் பண்றது, அவனதான் ஸ்தோத்திரம் பண்றது. மகாவிஷ்ணு நாராயணன் தான் யாகங்களும் யஜ்யங்களும் ஸ்தோத்திரம் பண்றது. ஸ்தோத்திரம் பண்றதுதான் என்ன, ஆகுதி பண்றோமோ இல்லையோ, ஆஜ்யம் பல விதங்களால நம்ம ஆகுதி பண்ற போது மந்திரத்தை சொல்ற போது அந்த மந்திர ரூபமாக பகவான் துதிக்கப்படுகிறான். அதனால விஷ்ணுவே நாராயணன் தான் விஷ்ணு அப்படிங்கிறது இந்த விசிஷ்டாத்வைதம். அப்புறம் இந்த பகவான் நாராயணனை பத்தி சொல்ற போது எது சொல்றதுன்னா இதிகாசங்கள் சொல்றது. இதிகாசங்கள் 2 இதிகாசங்கள் ரொம்ப முக்கியமானது நம்ம தர்மத்துல. அதுல ஸ்ரீமத் ராமாயணம் ஒண்ணும். ராமாயணம் சரணாகதி தர்மத்தை சொல்றது. சரணாகதி தர்மம், சரணாகதினா என்ன, சரணாகதி எப்படி பண்ணணும், சரணாகதி பகவான சரணம்னு அடைஞ்சாக்க பகவான் எப்படியும் காப்பாற்றுவான் அப்படிங்கிறத சொல்றது ராமாயணம். ஒவ்வொரு சர்க்கத்திலையும் ராமாயணத்தை ஒவ்வொரு சப்த காண்டம், ஒவ்வொரு காண்டத்திலையும் அது சரணாகதி அதுல இழையோடி போறது, இழையோடி இருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துல. பகவான் மனுஷனா அவதாரமாகி ஒரு மனுஷனுடைய கடமைகளை, அவனுடைய பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறத அவர் அனுஷ்டானம் பண்ணி காட்டினார். பகவான் தானே நடந்து காட்டினார். பகவான் பெற்றோர்கள்ட்ட ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும், சகோதரர்கள்ட்ட அவன் உறவு எப்படி இருக்கணும், மனைவி கணவன் உணவு எப்படி இருக்கணும், உறவு எப்படி இருக்கணும், அவன் எப்படி தர்மத்தை ரட்சணம் பண்ணணும், தர்மத்தை எப்படி காப்பாற்றணும், எப்படி ரட்சிக்கணும், சாதுக்களை எப்படி சம்ரட்சணம் பண்ணணும், சகோதரத்துவம் எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையும் ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றது. அதே இன்னொரு இதிகாசமா இருக்கிற மகாபாரதம் என்ன சொல்றதுன்னா குரோதம், பொறாமை, அகங்காரம், பொய், களவாடுதல், பிறன்மனை வழிதல், திமிர், இப்படி போன்றவைகள்லாம் என்னென்ன துன்பங்களை கொடுக்கும், என்னென்ன கேடுகளை விளைவிக்கும் அப்படிங்கிறது சொல்றது மகாபாரதம். அதாவது இது பாசிட்டிவா சொல்லிட்டுனா அது முழுக்க தப்பு செஞ்சா எப்படி இப்ப என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அது எப்படி போகும் பற்றி மகாபாரதம் சொல்றது. அந்த மகாபாரதத்துல தான் பகவான் கிருஷ்ணனை அவதாரம் பண்ணி ஸ்ரீமத் பகவத்கீதையை சொன்னது. அதுல தான் மகாபாரதத்துல தான் பகவத்கீதை இருக்கிறதுல பகவானை பற்றிய சகசிரநாமம் மகாபாரதத்துல தான் வருது. ஆக 2 இதிகாசங்கள் இந்த விசிஷ்டாத்வைதத்துல இவாளுக்கு ரொம்ப முக்கியமான 2 இதிகாசங்கள் இது. பகவானை பத்தி சொல்றது, பகவானுடைய அவதார பெருமைகளை சொல்றது பாகவதம். பாகவதம் மத்ஸ்யாவதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு கல்கி அவதாரம் வரைக்கும் பகவானுடைய அவதாரங்களை சொல்றது பாகவதம். பகவானுடைய பெருமைகளை சொல்றது விஷ்ணு புராணம். இவ்வளவு இருக்கு. அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள்ல பார்த்தோம்னா சங்க இலக்கியங்கள்ல பெரும்பானாற்று படை அது என்ன சொல்றதுன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் மூவருக்கும் தலைவன் நாராயணன், அவன் மகாலட்சுமி நித்தியவாசம் செய்யும் அலர்மேல் மங்கை உரை மார்பன், ஆதிசேஷன் மீது இவன் பள்ளி கொண்டிருக்கிறான், இவன் கருடத்வஜன், இப்படி எல்லாம் பெரும்பானாற்று படை சொல்றது. ஐம்பெரும் காப்பியங்கள்ல தமிழ்ல இருக்கு. தமிழ்ல சங்க காலத்துல இலக்கியங்கள்ல ஐம்பெரும் காப்பியங்கள், அதாவது ஜீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி அப்படின்னு 5 பெரும் காப்பியங்கள். அதுல சிலப்பதிகாரத்துல
ஆட்சியர் குறவை. ஆட்சியர் குறவைங்கிறது பகவானுடைய லீலைகளை சொல்றது அது. அப்புறம் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் உள்ள விஷ்ணு முல்லை நிலத்துக்கு தெய்வம் அப்படின்னு எடுத்து சொல்றது. இது சங்ககால இலக்கியங்கள்ல தொல்காப்பியம் சொல்றது விஷ்ணுங்கிறவர் முல்லை நிலத்துக்கு தெய்வம் அப்படின்னு சொல்றது. அதாவது தெய்வம் இந்த நிலங்களை சங்க காலத்துல நாலு வகையா பிரிச்சா, 5 வகையா கூட பிரிச்சா கூட சொல்வா, 5 திணையும் கூட சொல்வா. 4 வகைகளா பிரிச்சா. என்னன்னா குறிஞ்சிங்கிறது ஒரு நாள்னா மலை சார்ந்த இடமும் அது குறிஞ்சி அப்படின்னாத. முல்லைங்கிறது சொன்னமோ இல்லையா, விஷ்ணு முல்லை நிலத்துக்கு தெய்வம் மகாவிஷ்ணுன்னு பேரு தொல்காப்பியம் சொல்றோமே. இந்த முல்லைங்கிறது காடும் சார்ந்த இடமும், மருதம்ங்கிறது வயலும் சார்ந்த இடமும், நெய்தல்ங்கிறது கடலும் சார்ந்த இடமும். அந்த மாதிரி 4 வகை நிலமா சொல்வா. 5ஆவதா என்ன சொல்வான்னா பாலைவனத்தையும் சேர்த்து சொல்வா. சில இடங்கள்ல அது நீர்வளம் இல்லாதது, பாலைவனம் அப்படின்னு சேர்த்து சொல்வா. இந்த 5 அல்லது 4ல முல்லை நிலத்துக்கு தெய்வம் மகாவிஷ்ணு அப்படின்னுட்டு தொல்காப்பியம் சொல்றது. அப்புறம் பரிபாடல்ங்கிறது சங்க இலக்கியம். பரிபாடல்ங்கிறது எதுல வருதுன்னா 8 தொகை. சங்க இலக்கியங்கள்ல மொத்தம் 8 தொகைன்னு இருக்கு. அந்த 8 தொகைகள் என்னன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு ஆக 8. இந்த 8ல பரிபாடல்ங்கிறது சங்க இலக்கியம். அது என்ன சொல்றதுன்னா அதுல அந்த பரிபாடல்ங்கிறது எப்படின்னா பல புலவர்கள் இயற்றிய பாடல்களை அதுல இருக்கும். பல புலவர்கள் அங்க காலத்துல மதுரையில அதாவது முதல் தமிழ் சங்கம் இருந்திருக்கு. தமிழ் சங்கத்துல இப்ப பாண்டி அரசன் அதுக்கு தலைவனா இருந்திருக்கான். அவனுடைய அரசு அவையில பல புலவர்கள் இருந்திருக்கா. அந்த பல புலவர்கள் எழுதின பாட்டுக்கள், அவ சொன்ன பாட்டுக்கள் எல்லாம் இந்த மாதிரி நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல் இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுப்பா இருக்கு. அந்த தொகுப்புல இருக்கிற போது அதுல இந்த பரிபாடல்ங்கிற சங்க இலக்கியத்துல புலவர் கீரந்தையார் அப்படிங்கிறவர் கடவுள் வாழ்த்து பாடல் உங்களுக்கு பாடியிருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா விரல்மிகு விழிச்சீர் அந்தணர் காக்கும் அரணும் ஆர்வரர்க்கு அருளும் நீ திறன் இலோ திருத்திய தீர்தீர் கொள்கை மரணும் மாற்றரற்கு அணங்கும் நீ அங்கண் வானத்து அணிலா திகழ்தரும் திங்களும் தெருகதிர் கனலியும் நீ ஐந்தலை உயிரிய அருண்குடை அருந்திரல் மைந்துடை ஒருவனும் மடங்களும் நீ நலம் முழுது அழகிய புகழ் அருகாட்சி புலமும் பூவனும் நாற்றமும் நீ வலன் உயர் எழிலியும் மாக விசும்பும் இளனும் நீடிய இமயமும் நீ அப்படின்னு சொல்லிட்டு போறார் பகவானை பத்தி. எல்லாம் நீ எதுவார்த்தால் நீதாங்கிறார் புலவர் கீரந்தையார் சங்க இலக்கியம். அதே பரிபாடல்ல இன்னொரு புலவர், அவர் பேர் என்னன்னா கடுவன் இளவையினார் அப்படிங்கிற பாட்டு இருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா மா அயோயேங்கிறார். அதாவது மாயோயே அப்படிங்கிறத அந்த சந்தம் வரத்துக்காக பிரிச்சு பாத. மா அயோயே மறுபிறப்பு அறுக்கும் மாசியில் சேவடி மணிதிகள் உருவின் மா அயோயே தீ விழி விசும்பு நிலன் நீர் ஐந்தும் ஞாயிறும் திங்களும் அரணும் ஐவரும் திதியின் சீராரும். அதாவது திதியினுடைய திதி அதித்தின்னு 2 பேர். அதுல அவளுக்கு திதிக்கு பிறந்தவா முழுக்க தேவர்கள். திதியின் சீராரும் வதியின் மக்களும். அதிதிக்கு பிறந்தவாள்லாம் ராட்சசர்கள், அரக்கர்கள் சொல்றார். திதியின் சீராரும் வதியின் மக்களும் மாசியில் எண்வரும் 11 கபிலரும் 11 ஆதித்யர்கள் அஷ்டபசுக்கள் இந்த மாதிரி சொல்றார். மாசியில் எண்வரும் 11 கபிலரும் தாமா இருவரும் தர்மனும் மடங்களும், தர்மதேவத யமன் மடங்களும் முழுவேள் உலகமும் உலகினுள் மன்பதும் மாயோய் நின் வையின் பரந்தவை உரைத்தேன். இவ்வளவும் உங்களுடைய திருவையத்தில் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறார். சங்க இந்த கடவுள் வாழ்த்து பாடல்ல பரிபாடல்ல கடுவன் இளவையினார் அப்படிங்கிறவர் பாடுறார். இதுல இந்த மாதிரி இது எப்படி எதுக்காக சொல்ற இவ்வளவு தூரம் நம்ம சொல்ல வேண்டியிருக்குன்னா இந்த விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கிறது விஷ்ணுவை தெய்வமாக கொண்டு வழிபடுபவர்கள் அப்படிங்கிறது வேத காலம் மாத்திரம் இல்ல, சங்க காலம் மாத்திரம் இல்ல,
அதுல இருந்து தொடங்கி உடையவர் காலத்துல அது பக்குவப்பட்டு அது விஸ்தரிக்கப்பட்டு மறுபடியும் அவருக்கு அப்பந்த ஆச்சாரியர்களால பரிபாலிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு சொல்ல வேண்டியிருக்குது. இதுல சித்து அச்சித்து ஈஸ்வரன் 3 தத்துவங்கள் பார்த்தோம். இது தத்துவத்திரயம். இந்த சித்து ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மாங்கிறது எப்படின்னா 4 வகை சொல்ற. 4 வகை யாரானா தேவர்கள், மனுஷர்கள், திரியக், தாவரங்கள். திரியக்கிறது விலங்குகள் ஆக, தாவரங்கள் ஆக 4. அஜித்துங்கிறது எப்படின்னா பிரகிருதி, இந்த உலகம், பிரகிருதி, பிரபஞ்சங்கள். இந்த உலகத்தை போல இருக்கிறது பிரபஞ்சங்கள் முழுக்க, யூனிவர்ஸ் அப்படிங்கிறமே அது முழுக்க, இதெல்லாம் அச்சித்து. அப்புறம் அதாவது அச்சேதனம். ஈஸ்வரன்கிறது மகாவிஷ்ணுவான பகவான், நாராயணான பகவான். இது யாவும் சத்தியம். இது உடையவருடைய வியாக்கியானம். இது யாவும் சத்தியம் அப்படிங்கிறார் அவர். அத்வைத சித்தாந்தம் சித்து என்னும் ஜீவர்கள் பொய், அச்சித்தும் பொய், ஈஸ்வரனும் பொய், நிர்குணமாக உருவம் இல்லாத பிரம்மம் ஒன்றே சத்தியம், வைகுண்டம் என்பதெல்லாம் கிடையாது, தத்துவ ஞானம் அடைஞ்சவன் உடலோடு இருக்கிற போதே முக்தி பெற்றவனாகிறான், அவன் ஜீவன் முக்தி பெற்று போறான் அப்படிங்கிறார் அத்வைத சித்தாந்தம். அது அதுக்கு முற்றிலும் வேறுபட்டது விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். இதுல அறிவு சொல்றோம் இல்லையோ, அறிவுன்னா அறிவு என்பது அறிபவன் அறியப்படும் பொருள். அறிபவன் ஜீவாத்மா இருக்கு. நாம ஜீவாத்மாவாகிய நாம் எதை அறியறோமோ அதை எந்த பொருளோ அதுக்கு அறிவின் பேரு. இது 3 பொருளை கொண்டது அப்படிங்கிறார். என்ன 3 பொருள்னா, அறியும் போது அதுக்கு அறிவின் பேரு. அறிபவன் அது தெரிஞ்சுக்கிறானோ இல்லையோ, அவன் அறிபவன். அப்புறம் அறியப்படுவது, அதனால எதை தெரிஞ்சுக்கிறான், அது அறியப்படுவது. ஆக 3 வெவ்வேறு. அப்புறம் உணரப்படும் பொருள் உணர்வு அப்படி சொல்றோம். இப்போ உணரப்படுவதுன்னா என்ன? தென்றல் வீசுகிறது அப்படி சொன்னா, தென்றல் காற்று வீசுகிறது அப்படின்னா என்ன? தென்றல் அது இதுல அறிவு, அறிபவன், அறியப்படுவது 3 வந்துடுது. தென்றல் காற்று வீசுகிறதுங்கிறதுனா என்ன? அறிவு இருக்கு, அறிபவன் தெரிஞ்சுக்கிறோம், அறியப்படுகிறதுங்கிறது என்ன? தென்றல் வீசுகிறது தெரியறது. 3 வந்துடுது. இதை தவிர இந்த வீசுதல், தென்றல் வீசுறதோ இல்லையோ, அந்த வீசுற போது ஒரு சுகம் கிடைக்கிறத, அந்த சுகங்கிறது உணர்வு. இந்த உணர்வும் அதுல வந்துடுறது. ஆக உணரப்படுவது, அறியப்படுவது இதெல்லாம் சேர்ந்து வந்துடுறது. தன்னுடைய ஆத்மாவை அவனே உணர போது என்ன ஆகுது? ஆத்மா எனப்படுபவன் அறிபவனாகவும் ஆகிறான் அப்படிங்கிறான். துவைதம்ங்கிறது அறியப்படுவது, அத்வைதம்ங்கிறது உணரப்படுவது, விசிஷ்டாத்வைதம்ங்கிறது அறிந்து உணரப்படுவது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுவா. இதுக்கு இந்த இன்னொன்னு விசிஷ்டாத்வைதம்ங்கிறது சரீர பாவம் அப்படிங்கிறார். அது அடிய முன்னாடியே சொன்ன மாதிரி பகவானுக்கு அச்சித், சித்து, அச்சித், அதாவது அச்சேதனங்கள் எல்லாமே பகவானுக்கு சரீரம் அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் வியாக்கியானம். இது பராசர மகரிஷி, வியாச மகரிஷி, போதாயனர் இவாளால சித்தாந்தம் வளர்க்கப்பட்டது. இந்த சித்தாந்தம் வியாசர் பிரம்மசூத்திரம் பண்ணார். அதுக்கு போதாயனர் விருத்தி அப்படின்னு அவர் பண்ணார். அதுக்கப்புறம் பிரம்மநந்திங்கிறவர், தங்கருங்கிறவர் முன்னாடி சொன்ன மாதிரி வட இந்தியாவில் இவாதெல்லாம் இதுக்கு வியாக்கியானம் பண்ணி அவள்லாம் என்ன சொன்னா, பக்தி இலக்கியம் அப்படின்னா. பக்தி இலக்கியம் முழுக்க பஜனைகள், பகவானை பஜனை பண்ணணும், பக்தி பண்ணணும், அது அவளுடைய வியாக்கியானம் அந்த மாதிரி இருந்தது. இதுதான் அடிப்படையான வேறுபாடு. அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கிறதுக்கு 3த்துக்குள்ள அடிப்படையான வேறுபாடு தான். இன்னைக்கு இதை முடிச்சுட்டு அடுத்த வாரம் நாம ஆழ்வார்களை பத்தி ஆரம்பிக்கலாம். இதுல ஏதாவது இந்த மறுபடியும் விசிஷ்டாத்வைதம், துவைதம், அத்வைதம் இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்கலாம். கேட்டா அடியன் அதுக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு அடியன் தெரிஞ்ச வரைக்கும் பதில் சொல்றேன். போன தரம் நாம என்ன செஞ்சோம், இந்த பிரபன்னருடைய கடமைகளை பத்தி சொல்லிட்டு வந்தோம். பிரபன்னருடைய கடமைகளை சொல்ற போது உடையவருடைய உபதேசத்தை பத்தி சொன்னோம். ஸ்ரீமத் ராமானுஜர் என்ன உபதேசம் பண்ணார் அப்படிங்கறது சொன்னோம்.
பிரபன்னன் எப்படி இருக்கணும்? அவன் ஸ்ரீபாஷ்யத்தை தெரிஞ்சுக்கணும், ஸ்ரீபாஷ்யத்தை புறச்சாருக்கு அவன் சொல்லணும், ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய பிரபந்தங்களை அவன் கத்துக்கணும், அதை அவன் ஓதணும், அதை ஓதிவிக்கணும். அதுக்கு அவனுக்கு தகுதி இல்லாவிட்டா பகவான் உகந்தருடைய திவ்ய தேசங்கள்ல அவன் அமுதுபடிங்கிறது தளிய, அதாவது பெருமாளுக்கு தளிய பண்ணி சமர்ப்பிக்கிறது. அந்த மாதிரி சாத்துப்படி, அதாவது அலங்காரம், திருவிளக்கு விளக்கேத்துறது, திருமாலை மாலை கட்டி சமர்ப்பிக்கிறது, இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணணும். அதுக்கும் தகுதி இல்லாவிட்டா துவயமந்திரத்தை அவன் அர்த்தத்தோட எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கணும். அதுக்கும் அவனுக்கு தகுதி இல்லாவிட்டா என்னுடையவன் என்று அபிமானம் உள்ள ஒரு பாகவதனுடைய அருகில் நெருங்கி இருக்கணும் அப்படின்னு ராமானுஜருடைய கட்டளை இது. அதாவது அவர் பிரபன்னன் இருக்க வேண்டிய எப்படி இருக்கணும், பிரபன்னன் பிரபத்திய பண்ணவன் இந்த தேகத்திலிருந்து உயிர் பிரியும் வரை இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொன்னார் அவர். தேசிய சம்பிரதாயத்துல அவர் என்ன நம்முடைய சம்பிரதாயத்துல எப்படின்னாக்க, இதுக்கு 4 கிரந்தங்கள் முக்கியம். 4 கிரந்தங்கள் என்னன்னா, இதுக்கு பேரு கிரந்த சதுஷ்டயம் அப்படின்னு பேரு இருக்கு. என்னன்னா, ஸ்ரீபாஷ்யம், ஸ்ரீமத் ராமானுஜர் சொன்ன மாதிரி ஸ்ரீபாஷ்யத்தை காலக்ஷேபமா கேட்கணும், கீதா பாஷ்யம் காலக்ஷேபமா கேட்கணும், கீதைக்கு பாஷ்யம் அதை காலக்ஷேபமா கேட்கணும், பகவத் விஷயம் நம்மாழ்வார் அருளித்திருக்காரு, நம்மாழ்வார் அருளி 1000 பாசுரங்களை அதை திருவாய்மொழிய காலக்ஷேபமா கேட்கணும். ஸ்ரீமத் ரகசியத்திய சாரம் சுவாமி தேசியம் சொன்னதை காலக்ஷேபமா கேட்கணும் அப்படிங்கிறது நம்ம சம்பிரதாயம். இது இந்த 4 கிரந்தங்களுமே நம்ம சம்பிரதாய கொள்கைகளை முரண்பாடு இல்லாமல் ஒரே குரலை சொல்றது அப்படின்பா. அதனால இதுக்கு என்ன சொல்வா பேரு, உபய வேதாந்த ஐக்க கட்யம் அப்படின்பா இதுக்கு பேரு இருக்கு. இந்த 4 முடியல சுவாமி எப்படி சொல்றது, ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபமா எப்படி பண்ண முடியும், கீதா பாஷ்ய காலக்ஷேபம் எப்ப பண்ண முடியும், திருவாய்மொழி பாசனங்கள் எப்ப இப்படி கேட்கறது, ரகசிய சாரம் இப்படி கேட்கறது, இதெல்லாம் லௌகிகத்துல சரியா வராது அப்படின்னா இந்த 4லயும் ரகசிய சாரம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பூர்வாச்சாரியால் எடுத்திருக்கா. பூர்வாச்சாரியார்கள் சுவாமி தேசியனுக்கு அப்புறம் வந்த ஆச்சாரியார்கள் என்ன செஞ்சா, ரகசிய சாரம் காலக்ஷேபம் கேட்கணும் அப்படிங்கிறத முக்கியமா எடுத்திருக்கா. என்னவ ஏன் இதை முக்கியமா இருக்கும்னு சொன்னாலாவ, தேசியருடைய இந்த ரகசிய சாரத்துல அவ 4000 திவ்ய பிரபந்தம் திருவாய்மொழியின் தவிர 4000 திவ்ய பிரபந்தத்திலிருந்து நிறைய பிரமாணம் எடுத்து சொல்றார் அவர். அதாவது பகவத் விஷயம் அதுல இருந்து நிறைய பிரமாணம் எடுக்கிறார். இதை தவிர பகவத்கீதையிலிருந்து நிறைய பிரமாணம் எடுத்து சொல்றார், ஸ்ரீபாஷ்யத்திலிருந்து எடுத்து சொல்றார். அதனால 3 இதுல பிரமாணமா சுவாமி தேசிய சொல்றதுனால ரகசிய சாரம் காலக்ஷேபமா பண்ணணும் அப்படிங்கிறத நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ரொம்ப வற்புறுத்தி சொன்னாத. இதுல சுவாமி தேசிகன் ரகசிய சாரத்தை சொல்ற 15வது அதிகாரத்துல அடியன் 15வது அதிகாரம் தான் அடியன் சொல்லிட்டு இருக்கேன், இப்போ காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அதுல பிரபத்தி செய்து கொண்ட ஒருவன், அதான் ஒரு பிரபன்னன் மீதி நாட்களை எப்படி கழிக்கணும் அப்படிங்கிறத சொல்ற. எப்படி பாசுரங்களை பாடி நித்திய சூரிகளை போல வாழணும் அப்படிங்கிற. அதாவது பாசுரங்களை பாடினா நித்திய சூரியர்கள் வைகுண்டத்தில் எப்படி பகவான அனவரதமும் அவரை புகழ்ந்து ஸ்தோத்திரங்கள் சொல்லிட்டு இருப்பாளோ அதே மாதிரி இந்த உலகத்துல நீ இருப்பே, இந்த உலகத்துல இருக்கிற போதே நித்திய சூர்யா நீ இருப்பே அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அப்புறம் 16வது அதிகாரத்துல பகவானுடைய கல்யாண குணங்களை பாடி சந்தோஷப்படணும் அப்படிங்கிற. பகவானுடைய கல்யாண குணங்களை பாடணும் என்ன, பகவானுடைய கல்யாண குணங்களை சொல்லக்கூடிய ஸ்தோத்திரங்கள், பகவானுடைய கல்யாண குணங்களை நமக்கு விவரிக்கக்கூடிய புராணங்கள், இதிகாசங்கள், கதைகள், இதெல்லாம் இதெல்லாத்தையும் கேட்கணும் அப்படிங்கிறார். 16வது அதிகாரத்துல சொல்லிட்டு வர அதெல்லாம் ரகசிய சாரத்துல. அப்புறம் சாஸ்திரங்கள் சொல்ற வழியில, சாஸ்திரங்கள் காட்டிய வழியில வாழணும் அப்படிங்கிற. 17வது அதிகாரத்துல வரபோது வேதம் சாஸ்திரம் சொல்றபடி நியமங்களை அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறார்.
19வது அதிகாரத்துல சொன்ன என்ன சொல்ற, பகவத் கஷேத்திரம், அதாவது திவ்ய தேசங்கள், ஆழ்வார்கள் உகந்த அருளிய திவ்ய தேசங்கள், அதுல நீ வாசம் பண்ணு. அப்படி இல்லாவிட்டா பாகவதர்கள் வசிக்கும் இடத்திலேயாவது உன்னுடைய காலத்தை கழி அப்படிங்கிறார். உடையவர் சொன்ன மாதிரியே கடைசியில வந்து இவர் சொல்றார். இது 19வது அதிகாரத்துல ரகசிய சாரத்தை சுவாமி தேசிகன் சொல்றாரு இதுல. ஆக பகவத் ராமானுஜரும் நம்ம பரம ஆச்சாரியன் சுவாமி தேசிகனும் சாதித்தத்துல அவரை 2 பேரும் சொன்னதுல என்னதுன்னா, முக்கியமானது ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம், கீதா பாஷ்ய காலக்ஷேபம், பகவத் விஷய காலக்ஷேபம், ரகசிய சார காலக்ஷேபம். இதுல எல்லாமோ அல்லது இதுல ஏதாவது ஒண்ணுங்கிற போது ஸ்ரீமத் ரகசிய காலக்ஷேபம் முக்கியம் அப்படி சொல்லிவிட்டு, இந்த ரகசிய சார காலக்ஷேபத்தை கேட்கறதுக்கு ஸ்வரூபம் அவசியம் அப்படின்னு வச்சிருக்கா. அடுத்தது 4000 திவ்ய பிரபந்தம், 2 பேரும் சொன்னதுல முக்கியமானது 4000 திவ்ய பிரபந்தத்தை பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிற. அப்புறம் 3வது திவ்ய தேசங்கள்ல பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் நித்திய கைங்கரியம் பண்ணணும், பகவத் கைங்கரியம் பண்ணு அப்படிங்கிற, மடப்பள்ளி கைங்கரியம் அந்த மாதிரி. அப்புறம் 4வது துவயத்தை எப்ப பார்த்தாலும் சொல்லிடுவா அப்படிங்கிற. 5வது வந்து அபிமானிக்கும் பாகவதனுடைய அபிமானத்தில், அதாவது அபிமானிக்கும்னா பாகவதம், அதாவது பகவான் நினைச்சுட்டு எப்ப பார்த்தாலும் இருக்கானே பாகவதன், அந்த பாகவதனுடைய அபிமானத்துல ஒதுங்கிரு அப்படிங்கிற. அதாவது பாகவத கைங்கரியம் பண்ணு, பகவானையே நினைத்து கொண்டிருக்கும் பாகவதனை அண்டி அவனுக்கு நீ கைங்கரியம் பண்ணு, பாகவத கைங்கரியம் பண்ணு அப்படிங்கிறார். அப்புறம் நித்திய நைமித்திக கர்மாக்களை சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி தவறாமல் நீ அனுஷ்டிச்சு வரணும் அப்படின்னு சொல்ற. இதுதான் உடையவரும் நம்ம ஆச்சாரியன் சுவாமி தேசிகன் சொன்ன இதுல பிரபலனுக்கு சொன்ன கடமைகள்ல இதுதான் ரொம்ப முக்கியமா சொல்லிருக்கா. இவ உடையவர் சுவாமி தேசிகன் இந்த மாதிரி சொல்றார், நம்ம பூர்வாச்சாரியால் இந்த மாதிரி சொல்லிருக்க. எப்போ பார்த்தாலும் பிரபலன் வந்து பகவானுடைய சிந்தையிலே இருக்கணும், பகவானை கைங்கரியம் பண்ணணும், பாகவத கைங்கரியம் பண்ணணும், நாள் முழுதும் இப்படி இருக்கணும். இப்படி இருந்தாக்க அவனுக்கு பஞ்சேந்திரியங்கள் 5 இந்திரியங்களும் அடங்கி இருக்கும், மனசும் புத்தியும் பகவத் விஷயத்துல எப்ப பார்த்தாலும் ஈடுபட்டிருக்கும். அப்ப இந்த மாதிரி பகவத் விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிற போது அவனுக்கு அந்த கண், காது, மூக்கு, வாய் அவயவங்கள் இருக்க இதெல்லாம் பகவத் விஷயங்கள் ஈடுபடுறதுனால உலக விஷயங்கள்ல உலக இச்சைகள்ல ஈடுபடாது. இதான் காரணம். இது மாதிரி இதை வச்சுதான் இந்த மாதிரி சொல்றாவ, ஈடுபடாது. அதுக்கு கஷேத்திர வாசம் முக்கியம், திவ்ய தேச வாசம் முக்கியம். ஏன் திவ்ய தேச வாசம் முக்கியம்னாக்க, பல உற்சவங்கள் நடக்கிறது திவ்ய தேசங்கள்ல. உற்சவர் வந்து வீதியில வந்து எழுந்துடுறார், கோவிலுக்கு போய் சேவிக்கலாம், இந்த மாதிரி ஒரு காரணங்கள். அதனால வந்து கஷேத்திரவாசம் பண்ணு. பாகவதர்களுடைய சேர்க்கை உனக்கு தேவை. பாகவதர்கள் எப்ப பார்த்தாலும் பகவான் நினைச்சிருக்கா, நீ அவார்டு கூட இருந்தா நீ எப்ப பார்த்தாலும் பகவான் நினைச்சிட்டு இருப்ப. அதனால பாகவதர்களுடைய சேர்க்கை உனக்கு வேணும். நீ என்ன காரணத்துக்காக பிரபன்னன் வந்து பிரபத்தி பண்ணிட்டானோ அந்த வைகுண்ட பிராப்திங்கிறது இந்த பிரபன்னனுக்கு சுலபமாக வந்து சேரும். அப்படிலாம் யோசிச்சு ஆராய்ஞ்சுதான் இந்த மாதிரி ஒரு உபதேசம் பண்ணிருக்கா அப்படிங்கிறது தெரியறது. உடையவரும் சரி சுவாமி தேசிகனும் சரி பிரபன்னன் இருக்க வேண்டிய கடமைகளை சொல்ற போது இதெல்லாம் உத்தேசித்து சொல்ற மாதிரிதான் சொல்லிருக்கான்னு தெரியறது. ஆனா இப்போ இருக்கிற நிலை எப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு பிரபன்னன் பிரபத்தி பண்ணிவிட்டான், அவன் இருக்கிற நிலை எப்படி? இப்போ உத்தியோகம் இருக்கு அவனுக்கு, காலம்பரை சாயந்தரம் ராத்திரி அப்படின்னு வேலைகள் இருக்கு, சம்பாதிக்க வேண்டியிருக்கு, ஓடி ஓடி போய் சம்பாதிக்க வேண்டியிருக்கு அவன். இப்படி எல்லாம் இருக்கிற போது எந்த அளவுக்கு இது சாத்தியம், எந்த அளவுக்கு இவனால இதை வந்து கடைபிடிக்க முடியும்? ஒரு பிரபன்னன் பிரபத்தி பண்ணிவிட்டான், பிரபத்தி பண்ணிடுறதுக்கு அப்புறம் என் மாதிரி ஓடி ஓடி சம்பாதிக்கிற இடத்துல இவன் எந்த அளவுக்கு இதை வந்து அனுஷ்டானத்துல கொண்டு வர முடியுங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. நான் இப்போ ஒரு கவலை வருது, ஒரு பயம் வருது பிரபன்னனுக்கு. ஆனா இந்த மாதிரி கவலை வந்து எல்லாருக்கும் வந்து விடுறதா? கிடையாது. எல்லா பிரபன்னனுக்கும் வரது கிடையாது. பிரபன்னன் பிரபத்தி பண்ணிவிட்டான்னா எல்லாருக்கும் வரது கிடையாது. சமாசனம் பண்ணிட்டவா நிறைய பேர் இருக்கா.
சமாசீரணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பரநியாசம் பிரபத்திய பண்ணிடுவாள் இருக்கா. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பயம் சில பேருக்கு தான் வருது, இந்த மாதிரி கவலை சில பேருக்கு தான் ஏற்படுறது. இது இப்போ யஜ்ஞோபவீதம் தரித்து கொண்டவாள்லாம் இருக்கா. யஜ்ஞோபவீதம் ஆயிடுத்து, உபநயனம் ஆயிடுத்து. உபநயனம் ஆனதுக்கு அப்புறம் நித்திய கர்மாக்களா பண்ணணும் அப்படின்னு இருக்கு. பிராத சந்தியாவந்தனம் பண்ணணும், மாத்தியானிகம் பண்ணணும், சாயம் சந்தியாவந்தனம் பண்ணணும், 3 முக்கியம் அப்படி இருக்கு. இதை எவ்வளவு பேர் அனுஷ்டானம் பண்ற? அதாவது உபநயனம் ஒரு பூனலை போட்டதுக்கு அப்புறம் பூனங்கிறது யஜ்ஞோபவீதங்கிறது என்ன என்ன இருக்கு? வெறும மார்பை அலங்கரிக்கிறது, அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கு. இப்போ எத்தனை பேர் அனுஷ்டிக்க கிடையாது. அத போல சமாசீரணம் செய்து கொண்டவர்கள், பிரபத்தி செய்து கொண்டவர்கள் இவ நிறைய பேர் இருந்தாலும் ஒரு பிரபன்னன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழிக்கணும் அப்படிங்கிறத உபதேசம் பண்ணத்தை ஆச்சாரியர்களும் உபதேசம் பண்ணத்தை எத்தனை பேர் அனுஷ்டானத்தை கொண்டு வந்துட முடியும்? ஏதோ ஆயிடுத்து, சமாசனம் ஆயிடுத்து, சரி பிரபத்தி ஆயிடுத்து, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அவளுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காளே ஒழிய அதுக்கு தகுந்த மாதிரி செய்ய முடியல அவளால. அதுக்கு முன்னாடியே பிரபத்தி செய்யறதுக்கு முன்னாடியோ சமாசனம் பண்றதுக்கு முன்னாடியோ எப்படி இருந்தாலும் அதே நிலை தான் தொடர்ந்து இருக்கு அவளுக்கு. அந்த மாதிரி தொடர்ந்து செய்கிற போது என்ன ஆகுது? அதனால அவளுக்கு பாவங்கள் வருது. அந்த பாவங்களை என்ன ஆகும்? பிரபன்னன் பிரபத்தி செஞ்சதுக்கு அப்புறம் அத மாதிரி தொடர்ந்து இருந்தான்னாக்க, அதுக்கு முன்னாடி பிரபத்தி செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அப்படியே தொடர்ந்து மறுபடியும் பிரபத்தி செஞ்சதுக்கு அப்புறம் இருந்தானாக்க அதனால் ஏற்படுற பாவங்களை அவன் இந்த உலகத்துல இருக்கிற போதே அனுபவிச்சு தீர்க்கணும். நான் தான் சமாசனம் பண்ணி விட்டேனே, நான் தான் பரநியாசம் பண்ணி விட்டேனே, ஏன் எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னா அதுக்கு இதான் காரணம். கஷ்டம் வர்றதுக்கு இதான் காரணம். ஆச்சாரியர்கள் உபதேசப்படி நடக்க முடியாதவா நிறைய பேர் இருந்தாலும் அதுல கொஞ்சம் பேர் தான் வருத்தப்படுறா. அந்த மாதிரி நடக்க முடியலையே, உபதேசம் பண்ணபடி நடக்க முடியலையேங்கிறது சில பேர் தான் கொஞ்சம் பேர் வருத்தப்படுறா. என்ன வருத்தப்படுறான்னா, இப்போது இருக்கிற ஒரு அவசர வாழ்க்கையில இதை எவ்வளவு தூரம் நம்மளால அனுசரிக்க முடியும், எவ்வளவு தூரம் அனுஷ்டானத்தில் கொண்டு வர முடியும், எவ்வளவு அனுஷ்டானத்தை கொண்டு வந்தா நல்லது, அதை எப்படி அனுஷ்டானத்தை கொண்டு வருது, எதை செய்யறது, இதெல்லாம் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறத அவ பல பேரை கேட்கிறா. பல பேர் கேட்கிற போது இதே மாதிரி கேள்வி அடியன்ட்ட வந்தது. அந்த அடியன்ட்ட வந்ததுனாலையும் இந்த மாதிரி ஒரு பிரபன்னன் செய்ய வேண்டிய கடமைகளை ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்ணி செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு தாபம் உள்ளவன் அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி அடியேன் அடுத்த வாரத்துல கொஞ்சம் விவரமா சொல்றேன்.